இப்போ உங்களுக்கு சமைக்க சோம்பேறியா இருக்கா? ஒரு சிம்பிளான சோம்பேறி சிக்கன் டிஷ் எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜீரா பொடி எடுத்துக்கோங்க. ஜீரா இல்லாதவங்க ஜீராவை நல்லா இது பண்ணி ஜீரா பொடி ஆக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து ஆனியன், கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிக்கன் கூட வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம தட்டி வச்சு எடுத்திருந்த ஜீரா பொடி, கருவேப்பிலை, நம்ம அடுத்து கட் பண்ணி எடுத்த ஆனியன், அடுத்து தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ண அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு கடாயெல்லாம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் அதில் போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்து பாருங்க. சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி. இது செய்யறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, ரொம்ப வேலையும் இருக்காது. இதை ரைஸ் கூட நீங்கள் டைரெக்டாக வச்சு சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தலை போட்டு சர்வ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணி வைங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.